Hi friends, எல்லாரும் லேயர் ஹேர்கட் போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் லேயர் ஹேர்கட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெட் ஹேர்லேயே தான் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷனிங் எடுத்துக்கிறோம். ஸோ இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இயர் டு இயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரேடியல் செக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா க்ரௌன் ஏரியாவிலேருந்து நேப் ஏரியா வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம கைட்லைன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லா ஹேருமே வந்து ஈவனாக வந்து 0 டிகிரியில் வச்சு நம்ம எல்லா ஹேருமே வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா அந்த ரேடியல் செக்ஷன் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாமே அதை ஃப்ரண்ட் ரேடியல் இருக்கிற எல்லா ஹேர்ஸுமே ஃப்ரண்ட்டில் எடுத்து ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ண ரெண்டு சைடுமே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபெதர் லுக் கிடச்சிரும். அதுக்கப்புறமா பேக்கில் இருக்கிற நம்ம ஹேர்ஸ், அதாவது க்ரௌன் ஏரியாவிலேருந்து நேப் ஏரியா வரைக்கும் இருக்கிற ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்து, சென்டர் ஆஃப் தி செக்ஷன் மட்டும் எடுத்து எல்லாமே 90 டிகிரியில் கொண்டு போய் நாச்சிங் மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நாச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெதர் ஆனாலும் சரி, ஸ்டெப் கட் ஆனாலும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அந்த கைட்லைனை வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா அந்த க்ரௌன் ஏரியாவிலேருந்து நேப் ஏரியா வரைக்கும் இருக்கிற எல்லா ஹேர்ஸுமே அப்படியே ஒட்டுக்க எடுத்துகிட்டு போய் 90 டிகிரிஸில் வச்சு நம்ம ஹேர் கட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அந்த ஃபுல் ஏரியா பேக்கில் இருக்கிற எல்லா ஹேருமே வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து செக்ஷன் எடுத்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லா ஹேருமே நம்ம பிடிக்கிறது பார்த்திங்கனாக்கா பர்ஃபெக்டாக எல்லா ஹேருமே 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி செக்ஷன் எடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேர்ஸுமே அதே மாதிரி எடுத்து 90 டிகிரியில் கொண்டு போய் நம்ம வந்து நாச்சிங் மெத்தடில் கட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேர் கட் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கிராஜுவேஷன் கட்டுன்னு சொல்லலாம், ஃபெதர் கட்டுன்னு சொல்லலாம். ஸோ நேம் எப்படி வச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெயிட் ஹேர்க்கு எல்லாமே வந்து கிராஜுவேஷன் லுக், அதாவது ஃபெதர் கட் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபெதர் லேயர் இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். பேபி கேர்லி ஹேர்க்கு எல்லாமே வந்து ஸ்டெப் கட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஹேர்ஸுமே அந்த ஃப்ரண்ட் பேக்கில் இருக்க எல்லா ஹேர்ஸும் அந்த மாதிரி 90 டிகிரி எடுத்து பண்ணதுக்கப்புறமா இப்போது ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி பார்ட்டாக ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி 90 டிகிரியில் கொண்டு போய் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ ஒரு செக்ஷன் மட்டும் பேக்கில் இருக்கிற ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்து நம்ம அதே மாதிரி 90 டிகிரியில் கொண்டு போய் நாச்சிங் மெத்தடில் சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நாச்சிங் மெத்தடில் தான் இது பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணலாம். நிறைய ஹேர் நீங்கள் கட் பண்ணுறீங்கனாக்கா நம்ம ஈவனாக கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதா நாச்சிங் சொல்லுவோம். பேர்டோட ஃபெதர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஸோ செக்ஷன் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம ஐப்ரோஸோட மவுண்ட் ஏரியாவிலேருந்து ரெண்டு சைடோட மவுண்ட் ஏரியா வச்சு மார்க் பண்ணிக்கணும். அங்கேருந்து நம்மளோட க்ரௌன் ஏரியா வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்து ஹரிசாண்டல் லைனை ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுக்கிற செக்ஷன் தான் வந்து ஹார்ஸோ செக்ஷன். அது எல்லாமே எடுத்து அதே மாதிரி 90 டிகிரியில் வச்சு நாச்சிங் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எல்லா செக்ஷனுமே எடுத்து
ரஃப்பாக எடுத்து அப்படியே வந்து நாட்ச் பண்ணுறோம். இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எங்கேயாவது விட்டிருந்தாலோ இல்லை லாங் ஹேர்ஸ் ஏதாவது விட்டிருந்தாலோ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஹேர் கட் முடிஞ்சது. ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேர் கலரிங் வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹேர் கலரிங்கோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரெண்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.